சங்கீதா அவர்கள் வந்து அவர் சொல்கிறது வந்து அந்த பெட்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக எங்களுக்குள்ளே வந்து டிஸ்பியூட் வந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகையினுடைய நாள் தான் வந்து பிரச்சனை வந்தது. ஆக்சுவலாக வந்து கணவன் மனைவி அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மனுஷங்க வந்து உள்ளே வரவே கூடாது. மூணாவது மனுஷங்க வந்து வந்தாங்க அப்படின்னா அது அஃபென்ஸு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வெளியில் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் வந்து சீரியஸாக வந்து போக ஆரம்பிச்சிடும். என்ன வேணாலும் நடக்கலாம். விஜய் அவர்களுடைய மகள் கூட வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசினாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இது வந்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சமாதானமாக முடிச்சுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஐயாவை தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. இப்போ கொஞ்ச நாளாவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு சார். ஒன்று டிவோர்ஸு, கொலை, ரேப்பு, கிரைமு, திருட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஒன்று நம்ம பிரச்சனையை தெரியறதுக்குள்ள அதை பற்றி முழுசாக தெரிஞ்சு முடியறதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை வந்துடுது. ஸோ இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப பேசும் பொருளாக இருக்கிறது வந்து சங்கீதா டிவோர்ஸ் தான். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சங்கீதா அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து இது வந்து குடும்ப பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசி பார்த்துருக்காங்க. வழக்கறிஞர் மூலிமா வந்து நோட்டீஸ் எல்லாம் விட்டு பார்த்துருக்காங்க. அவங்களும் பதில் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி வந்து நோட்டீஸ் மூலிமாவே ரொம்ப நாள் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏதோ செட்டில்மெண்ட்டு வந்து பேச போனோம். அந்த செட்டில்மெண்ட்டு வந்து சரியாக எங்களுக்கு வந்து சூட் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வேறு வழி தெரியல. நாங்கள் அதுக்கப்புறமா தான் வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் அப்படின்றது தான் வந்து சங்கீதா தரப்பினுடைய விஷயமா இருக்குது. இதே இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணது வந்து யூகேயில் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க 1998. அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு இந்தியாவில் சென்னையில் வந்துட்டு 1999 முறைப்படி வந்து கல்யாணம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் 2 குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க. ஒரு பையன் ஒரு பெண்ணு. ஸோ இப்போ அந்த பசங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25-20 வயசு அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து அந்த பெட்டிஷனில் வந்து போட்டிருக்கிற தகவல்கள். இந்த மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் வந்து சங்கீதா அவர்கள் வந்து அவர் சொல்கிறது வந்து அந்த பெட்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக எங்களுக்குள்ளே வந்து டிஸ்பியூட் வந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகையினுடைய நாள் தான் வந்து பிரச்சனை வந்தது. அது வந்து நாங்கள் எவ்வளவோ வந்து சொல்லி பார்த்தோம். அது வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. அவங்க தனியாக வந்து வெளியூர்கள்லாம் போயிட்டு வர்றதெல்லாம் வந்து இருக்குது. அது இல்லாமல் அது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வேறு அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸு, டிவி இந்த மாதிரி மீடியாவில் எல்லாமே வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேச ஆரம்பித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் நிறைய வந்து மன உளைச்சல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைகளுக்கும் வந்து எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் வேண்டான்னு சொல்லி நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஸோ அது வந்து அவங்க 2 பேரும் வந்து கேட்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வர வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாகினேன் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டிஷனில் எல்லாமே போட்டிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து அந்த பெட்டிஷனில் வேறு இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவைப்பட்டால் அந்த நடிகை யாருன்றது கூட நான் வந்து சொல்கிறேன், இந்த கேஸில் வந்து நான் இம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போது இந்த வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இஷ்யூ பண்ணி அடுத்த வாய்தாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனியாக அப்பீர் ஆகிறாரா இல்லை வந்து வழக்கறிஞர் மூலயமா வந்து அப்பீர் ஆகிறாங்களா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து சங்கீதா கரெக்டாக வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் தான் அது அஃபிஷியலாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் சார் அவங்க செங்கல்பட்டை வந்து செலக்ட் பண்ணாங்க? செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் ஏன் வருது அப்படின்னா அது ஜூரிஷன். அவங்க கடைசியாக வாழ்ந்த இடத்த பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தான் வரும். அது ஜூரிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லைக்கோடு நிர்ணயிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ எல்லை, இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து தாக்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இவங்க கடைசியாக வாழ்ந்த வீட்டினுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தான்
ஃபைல் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம். ஸோ அதனால் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து விஜய்க்கு வந்து அரசியலில் எதனா பாதிப்பு இருக்குமா, இல்லை நாமினேஷன் பண்ண வந்து பாதிப்பு இருக்குமா சார்? இதுதான் வந்து நிறைய பேருடைய கேள்வியாகவும் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பர்சனல். இது வந்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குமே வந்து சம்மந்தமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து நிறைய வந்து மெயின்டெனன்ஸு அது இதெல்லாம் வந்து சொத்து இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. வேட்புமனு தாக்கல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அஃபிடவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொத்து விவரங்கள் எல்லாமே வந்து தாக்கல் செய்யணும். அதை தாக்கல் பண்ணுறதுல வந்து சிக்கல் வரும். அந்த சிக்கல் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேட்புமனு வந்து நிறைய அதை வந்து கொஷின் பண்ணி நிறைய பேர் வந்து போடுவாங்க. இப்படின்றது தான் வந்து இருக்குது. அதாவது எது எப்படி இருந்தாலும் சரி, இது வந்து பர்சனல். அதாவது இன்றைக்கி வந்து அவங்க வந்து வழக்கு வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள சமாதானமாக முடிச்சுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து போயிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பேசி முடிச்சுக்கலாம், சமாதானமாக பேசி முடிச்சுக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து வந்துருச்சு அப்படின்னா, மனம் ஒத்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு வந்து அந்த கேஸ் விட்ரா பண்ணிட்டு கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை நம்ம வந்து சண்டை போட்டுக்க வேண்டாம் பொது வழியில் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா 2 பேரும் மனம் ஒத்து கூட பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இத்தனை வழிகள் இருக்குது இதில். ஸோ இதில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா காலம் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றும். ஸோ இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வேணாலும் வந்து சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுடைய மகள் கூட வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசினாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற தகவல்கள் வருது. அதாவது பிள்ளைகள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசி சமாதானப்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க 2 பேருக்குள்ளேயும் பேசி சமாதானமாகிற வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்னு சொன்னாலே கணவன் மனைவி 2 பேரையும் வந்து மேக்ஸிமம் வந்து சேர்ந்து வாழுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் உங்கள் 2 பேருக்காக நீங்கள் வந்து சேர்ந்து வாழலைன்னா கூட குழந்தைகளுக்காக வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்காக வந்து நீங்கள் சேர்ந்து வாழுங்க அப்படின்றது தான் முழுமையாக வந்து அவங்க வந்து அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அறிவுறுத்தும் போது இதெல்லாம் வந்து சமாதானமாக முடிச்சுக்க உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கும் அரசியலுக்கும் வந்து சம்மதமே இல்லை. இது பொது வாழ்க்கை, இது வந்து குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைன்றது தனி, பொது வாழ்க்கைன்றது தனி. இப்படி தான் அகம் புறம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேற்று இல்லை, காலங்காலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமே வந்து இருக்குது. அக வாழ்க்கை வந்து சொல்லப்படுறது அகநானூறு, புற வாழ்க்கையை சொல்லப்படுறது புறநானூறு. அப்படி தான் இதுவும் பார்க்கணும். அகம் குடும்பம், கணவன் மனைவி ப்ராப்ளம் வந்து தனி, புறம் அரசியல் பொது வாழ்க்கை அப்படின்றது வந்து தனி. அதுவும் இதுவோட வந்து சேரவே முடியாது. இதனால் வந்து அவர் ஜீவனாம்சம் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது ஜீவனாம்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநிலை பொறுத்து எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து அது என்ன ஒரு கட்டத்தை வந்து ஏற்படுதோ அந்த, ஏன்னா அவங்களுடைய லக்ஸரி லைஃபு, இல்லை அவங்க வந்து சங்கீதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னென்ன ஏதாவது சொத்துக்கள் வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை பணம் கொடுத்துருக்காங்களா, இல்லை அவங்களால வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இங்கே வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், அந்த எண்ணெய் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், எனக்கு வந்து இவ்வளோ செலவுகள் இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க என்னுடைய எதிர்காலமும் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுடைய எதிர்காலமும் அவங்களுடைய படிப்பு செலவுகளாக இருந்தாலும் சரி, திருமண செலவுகளாக இருந்தாலும் சரி, அவங்க மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து இது பண்ணுறதுக்கும் அவங்க வந்து கேட்கலாம். ஸோ இது எல்லாமே டோட்டல் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து அரைவ் பண்ணி அவங்க வந்து கேட்பாங்க. அவங்க கேட்குறத வந்து இவங்க வந்து ஒத்துக்கணுன்றதுல அவங்க 2 பேருக்குள்ளே வந்து என்ன சமாதானம் வருதோ அதுதான் ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், அதுதான் ஒரு ஃபைனலாக இருக்கும். இதுக்கெல்லாம் இல்லாமல் கூட நாங்கள் வந்து 2 ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து மனசு மாறலாம் இல்லை. இப்போ வந்து அரசியல் வருது, இப்போ வந்து நாளைக்கு வந்து அரசியலில் வந்து ஏதாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேறு ஏதாவது மனசுக்குள்ளே மாறலாம், இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே பேசியும் தீர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். கணவன் மனைவியினுடைய பிரச்சனையில் வந்து அவங்க எப்படி வேணாலும் மாறிப்பாங்க. இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்பியூட்டாக கொண்டு வர்றது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது.
இப்போ ஆக்சுவலாக அவங்க நல்ல வெல்த் தான், நல்ல அவங்க சைட்லேருந்து நல்ல வெல்த் தான். ஸோ அவங்க ரைஸ் பண்ணும்போது ஸோ தருவாங்களா? ஆக்சுவலாக நீங்களே வெல்த்தாக தானே இருக்கீங்க, நீங்கள் ஏன் நாங்கள் ஏன் தரணும் அப்படின்ற மாதிரி எதனா ரைஸ் பண்ண முடியுமா சார்? இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பொது வாழ்க்கையில் இருக்கார். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, நம்ம இந்த பிரச்சனையை வந்து சமாதானமாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டும் போகலாம். ஏன்னா இது வந்து சண்டை போட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சண்டை தானே வரும், மறுபடியும் கோர்ட்டு கேஸு, மறுபடியும் அப்பீல், இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சா கூட டக்குன்னு வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்திட்டு போயிடலாமில்ல. அதாவது ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஒரு பக்கம் வந்து செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை பார்த்துப்பாங்க, இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய வாழ்க்கை பார்த்துக்கிறதுக்கும் நிறைய எல்லாத்துக்குமே வழி உண்டு சட்டத்தில். இப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே சார், இப்போ வந்து அவங்களுக்கு 4 வருஷமாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிங்கன்னா எந்த மாதிரி கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்களா? டெஃபினெட்லி ஃபேமிலி கோர்ட்டில் வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே கவுன்சிலிங்ன்றது ஒரு செஷனே இருக்குது. கணவனை தனியாக வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிப்போம், அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. மனைவியை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை மேக்ஸிமம் வந்து சரி பண்ண பார்ப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் களைவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலர்ஸனே தனியாக இருக்குது. ஃபேமிலி கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணோம் அப்படின்னால கவுன்சிலர்ஸே தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மனசு மாறி எத்தனையோ கணவன் மனைவி கூட வந்து ஒன்று சேர்ந்து போயிருக்காங்க. இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இங்கே வந்து அட்வொகேட்ஸ் மட்டும் வந்து இங்கே இன்வால்வ்டு கிடையாது. சங்கீதா அம்மாவுடைய அட்வொகேட்டு தனியாகவோ இல்லை வந்து இவருடைய அட்வொகேட்டு விஜய் அவர்களுடைய அட்வொகேட்டு தனியாகவோன்றதெல்லாம் கிடையாது. இதையும் தாண்டி ஃபேமிலி கோர்ட்டில் கேஸுன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு கேஸுன்னு வந்துருச்சு அப்படின்னா ஜட்ஜ் அந்த நீதிபதி அவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து போனாங்க அப்படின்னா அங்கே கவுன்சிலர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி. அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டு பிரச்சனைகளை வந்து முடிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இப்போ கவுன்சிலிங்லாம் எந்த மாதிரி சார் இருக்கும்? டெய்லி இருக்குமா இல்லை மந்த்லி ஒன்ஸ் இருக்க மாதிரி இருக்குமா? அப்படி கிடையாது, அது வாய்தா வருது இல்லையா. ஸோ வாய்தாக்கு தகுந்த மாதிரி வந்து போடுவாங்க. இன்னைக்கு வேற இன்னொரு அடுத்த மாதம் ஒரு வாய்தா வருது அப்படின்னா அந்த வாய்தா வந்து இப்போ வரும்போது ஜட்ஜ் வந்து நீங்கள் முதல்ல கவுன்சிலிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த கவுன்சிலிங் வந்து டேட்டு வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட்டு டேட்டுக்கு எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க விஜய் இருக்க பிஸியில் வந்து அதெல்லாம் அட்டன் பண்ண முடியலன்னா இன்கேஸ் நிறைய வழிகள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரில் போய் தான் வந்து அப்பீர் ஆகணுன்ற இதெல்லாம் வந்து தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எங்கே இருக்காரோ அங்கே இருந்து கூட வந்து அப்பீர் ஆகலாம். இல்லை அவங்க வந்து லண்டனில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் லண்டனில் இருந்து கூட இங்கே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நீதிமன்றத்தில் வந்து அப்பீர் ஆகலாம். அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து கேட்கணும் கோர்ட்டில். பர்மிஷன் அவங்க வந்து கொடுத்துட்டுவாங்க, நார்மலாக கொடுத்துருவாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட அப்பீர் ஆகலாம். அங்கே போய் தான் வந்து அப்பீர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நிறைய வழிகள் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க நிலைமை பார்த்தா கோர்ட்டுக்கு போனால் ஃபேன்ஸும் திரும்பி பின்னாடி. கரெக்ட். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து நிறைய நார்மல் கிளைண்ட்ஸ்க்கே வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட அப்பீர் ஆகுவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ்க்குலாம் ஆயிருக்கு இந்த மாதிரி டிவோர்ஸு. நம்ம கவுன்சிலிங் கொடுத்து யாராவது ஒன்றா ஆயிருக்காங்களா சார்? செலிப்ரிட்டிஸ்னால் இது வரைக்கும் எனக்கு தெரியல. பட் வந்து நிறைய காமன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து மிடில் அந்த வேறு ஃபேமிலிஸ்லாம் வந்து நிறைய ஒன்று சேர்ந்துருக்காங்க. எனக்கு கேஸே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கேஸை வந்து விட்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறையா இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக்கு சங்கீதா டிவோர்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் இன்னும் வந்து விஜய் அதை பற்றியே பேசலை. எதனால் சார் அதை பற்றி பேசலை? எப்போ பேசணும், எப்போ அதை பற்றி அவர் கோர்ட்டுக்கு வரணும்? அதாவது வந்து வெளியில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது ஃபேமிலி மேட்ரு. இது வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. குடும்பத்தினுடைய பிரச்சனை வந்து வெளியில் பேசணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து தான் போய் பதில் சொல்லுவாங்களே தவிர வெளியில் வந்து பேச மாட்டாங்க ஜென்ரலாக. ஏன்னா சாதாரணமாக இருக்கிறவங்களே வந்து கோர்ட்டில் மேட்ரு இருக்குது, நான் கோர்ட்டில் பேசிக்கிறேன், நான் ஏன் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுவும் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது கோர்ட்டில் வந்து இப்போ அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷனுக்கு வந்து இவங்க கவுண்டர் போடுவாங்க. அந்த கவுண்டர் மூலிமா வந்து கோர்ட்டில் பேசுவாங்க. ஆனால் ஸ்டில் இன்னும் கோர்ட்டுக்கே போகாத மாதிரி இருக்கே சார். இல்லை, கோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வழக்கம் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஏப்ரல் 20 வந்து வாய்தா போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 20 வந்து அவர் போகிறாரா இல்லை அவர் சார்பாக வந்து
வழக்கறிஞருக்குள்ளே போய் அப்பீர் ஆகலாம். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியா? பர்சனலாக இருந்தால் அவங்க மட்டும்தான் போகணுன்ற மாதிரிலாம் இல்லையா சார்? அப்படின்லாம் ஒன்றும் இல்லையா? அதனால தானே அட்வொகேட்ஸ் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாமே ஃபேமிலி கோர்ட்ஸில். பர்சனலாகவும் போகலாம் ஃபேமிலி கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அட்வொகேட்டை வச்சுட்டு போகணுன்றது அவசியம் இல்லை. நார்மலாக வந்து நான் பேசுகிறேன்னா, இப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே அவங்க இண்டிவிஜுவலாக போய் கூட வந்து பார்த்திங்கன்னா கேஸை வந்து நடத்தலாம். பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்னால் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியல, அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து எங்களுக்கு வழக்கறிஞருடைய சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வழக்கறிஞரை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமனம் செஞ்சுக்கலாம். அதாவது அவங்க தெரியாத விஷயங்கள் வந்து வழக்கறிஞர் மூலிமா நீதிமன்றத்தில் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு சார்பாக வந்து நீதிமன்றத்தில் வந்து பேசுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஏகப்பட்ட அவங்க கட்சியிலவே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து போய் அப்பீர் ஆவாங்க. இப்போ சங்கீதா வந்து ஒரு 12 பேஜ் கிட்ட வந்து நிறைய ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து விஜய் குறித்து நிறைய இருந்தது. ஸோ அதை வச்சு எதனா விஜய்க்கு தண்டனை மாதிரி எதனா கிடைக்குமா எப்படி சார்? இல்லை, ஃபேமிலி கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வந்து இருக்காது பெருசாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமாதானத்திலேயே போவோம். மேக்ஸிமம் வந்து இது குடும்ப பிரச்சனைகள் அதாவது அவங்க இதில் வந்து என்ன பெட்டிஷன் போட்டிருக்காங்க, டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? இங்கே வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் வன்முறைகளில் வந்து ஈடுபட்டார் இல்லை அப்படி பிரச்சனைகள்ன்றதெல்லாம் வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து குறிப்பிடலையே. அப்படின்னு சொல்லும்போது இங்கே தண்டனைன்றத பேச்சுக்கே வந்து இப்போதைக்கு அதெல்லாம் வராது. ஆனால் அந்த டிவோர்ஸ் வந்து சங்கீதா ரைஸ் பண்ணோன்னே சில பேர் இந்த சோசியல் மீடியாவில் வந்து அது வந்து ஃபேக்கு, ஸோ ஆக்சுவலாக வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது எப்படின்னா அந்த 100 ரூபா பேப்பர் 200 ரூபா நோட் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல சார், அந்த மாதிரி தான் டிவோர்ஸ் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் ரூமர் மாதிரி கிளப்பிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக எப்படி சார் இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? இப்போ அந்த பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த பெட்டிஷனில் வந்து அங்கே ஃபோட்டோ விட்டுருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டு தான். அப்படி தான் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக. ஸோ வந்து பெட்டிஷன் வந்து ரெடி பண்ணி அந்த பெட்டிஷனில் வந்து கணவன் வந்து டிவோர்ஸ் பண்ண போட்டாங்கன்னா கணவனுடைய ஃபோட்டோ இருக்கும். மனைவி வந்து டிவோர்ஸ் போட்டாங்க அப்படின்னா மனைவினுடைய ஃபோட்டோ வந்து அங்கே வந்து ஒட்டி அவங்க வந்து தாக்கல் செய்வாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் எப்படி பறக்குறாங்கன்னா, இப்போ ஜெயம் ரவிக்கா அந்த இஷ்யூ தான் ஆச்சு. ஃபோட்டோஸ்லாம் இல்லை, 100 ரூபா 200 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் தான் இருந்தது. ஃபோட்டோ இல்லாமல் ஃபேமிலி கோர்ட்டில் பெட்டிஷனை தாக்கல் பண்ண முடியாது. ஃபோட்டோ கம்பல்சரி வந்து தேவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ ஆக்சுவலாக இது வந்து உண்மையிலேயே நடந்தது தான். ஸோ இது ஃபேக் இல்லாமல் கரெக்டாக தான் பெட்டிஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதுன்றது உண்மைதான்றது வந்து தெரியுது இல்லை. ஏன்னா சோசியல் மீடியாவில் ஒரு சைட்லேருந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. இல்லை நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட்டு விஷயங்கள் வந்து நிறைய வந்து தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து எப்படி பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயமும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக வந்து பேசுறது அப்படின்றது வந்து அது சரியாக இருக்காது. அதாவது குடும்ப நல நீதிமன்றங்களில் எப்படி வழக்கு தாக்கல் செய்யணும், அதுக்கு பெட்டிஷன் என்ன, எப்படி ஃபார்மேட்டு ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்கல்ல, ஏன் வந்து இவங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்ய, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டம், ஒரு எல்லை, அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்றம் வர்றதுனால ஸோ அவங்க வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, இவங்க வந்து நேரில் போய் விசாரிக்கணுமா, நேரில் போய் அப்பீர் ஆகணுமா? நேரிலலாம் போய் அப்பீர் ஆகணுன்றது அவசியமே கிடையாது. ஈவன் நார்மல் பீப்புள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியூர்லலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வெளிநாட்டிலலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா கூட நம்ம வந்து அப்பீர் ஆகலாம். ஸோ அதுக்கு நிறைய வாய்ப்புகள் சட்டத்துலேயும் வந்து இடம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அட்வொகேட்ஸுக்கு தான் வந்து தெரியும் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன போகும், அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எதை வேணாலும் எப்படி வேணாலும் சமாதானப்படுத்தி போகலாம். நேற்று வந்து நம்ம விஜய் வந்து த்ரிஷா கூட இந்த மாதிரி வெளியே ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது இம்பேக்ட் எதனா இருக்குமா சார்? தப்பு பண்ணுற மாதிரி எதனா, விஜய் தப்பு பண்ணுற மாதிரி எதனா தண்டனை மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி? அது வந்து சிலதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதனால் போனாங்க, உண்மையாகவே அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எவிடன்ஸ் ஏதாவது இருந்து அது ஏதாவது தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு டிஸ்பியூட்டாக வந்து ஓடும். ஸோ இது வந்து இட்ஸ் எ ஃபேமிலி டிஸ்பியூட்டு. இது கிரிமினல் அப்படின்றது வந்து கிடையாது, இது இட்ஸ் எ சிவில் மேட்டர். ஸோ தண்டனைன்றது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவி வந்து இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் மன உளைச்சல் வருது, என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வழக்குகள் வந்து தாக்கல் செய்யலாம். புரியுதுங்களா? இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பார்ப்பாங்க,
எனக்கு சரிப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கூட டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எது வேணாலும் நடக்கலாம். அதாவது தேவையில்லை இன்னும் அவங்கள வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா கூட சோஷியல் மீடியாவோ இல்லை வேறு ஏதாவோ இல்லை அவங்கள ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு கடைசியில் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு நிலைமை கூட வந்து மாறலாம். காலம் மாற்றலாம், இல்லை மனசு மாறலாம். அது என்ன வேணாலும் நடக்கலாம் கேசஸில். இல்லை அவங்களுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பேசலாம், சினிஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பேசலாம், எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லலாம். இது பல கட்ட இது இருக்குது இல்லையா. நீதிமன்றத்திலே கூட வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போதைக்கு வந்து தெரியாதுல்ல. இப்போ வந்து டிவோர்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஃபைனலாக வந்து இப்போ பசங்க கிட்ட என்ன மாதிரி கேட்பாங்க சார்? நீங்கள் அப்பா கூட இருக்கீங்களா, அம்மா கூட இருப்பீங்களா? இல்லை அவங்க மேஜர் இல்லை, அவங்க என்ன வேணாலும் அவங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக நாங்கள் எனக்கு 2 பேர் தான் வேணும்னு சொன்னால் கூட 2 பேர்கிட்ட கூட அவங்க வந்து இருந்துட்டு போயிடலாம். இல்லை அங்கே வந்து இருப்பாங்க, இங்கே வந்து போவாங்க. நார்மலாக வந்து அதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்கள யாரும் தடுக்க முடியாது. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து தடுக்க முடியாதுல்ல. அது அப்பான்றது ஒன்று இருக்கும், அம்மான்றதும் ஒன்று இருக்கும். நான் 2 பேர்கிட்டமே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் அது யாரும் அவங்கள வந்து தடுக்க முடியாது. இப்போ ஏப்ரல் மாதம் தான் தெரியும். ஆக்சுவலாக ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஃபைனலாக தெரிஞ்சிருமா இல்லை லேட் ஆகுமா சார்? இப்போ தான் ஃபஸ்ட் இயருங்கே வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து போகும். இல்லை அரசியல் வர்றது, இந்த எலெக்ஷன் எல்லாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி கூட ஏதாவது டிசிஷன் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணலாம். இல்லை 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. என்ன வேணாலும் நடக்கலாம். அது வந்து நம்ம கையில் கிடையாது. இப்போ ஃபைனல் ஆற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும்னு எதனா இருக்கா சார்? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க. 2021 நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோன்றது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பெட்டிஷனில். ஸோ நாளைக்கு வந்து பசங்ககிட்டையும் வந்து பசங்க கூட இங்கே வந்து வர்றதா வந்து சொல்ல ஏதோ ஒரு பேச்சு வந்து அடிப்படுது. வரலாம், பேசலாம், என்ன வேணாலும் நடக்கும். அப்படிலாம் ஒரு கட்டாயமெல்லாம் வந்து கிடையாது. நாளைக்கு அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இப்போ கவுன்சிலர்கிட்ட போயிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து பேசுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி பேசும்போது வந்து எல்லாருமே கான்ஃபரன்ஸில் கூட வந்து பேசலாம். இல்லை திடீர்னு வந்து அவங்க இருந்து இவர் அங்கே போகலாம், இல்லை அவங்க எங்கே வரலாம், எது வேணாலும் நடக்கும். அதுக்கு ஃபேமிலியில் கணவன் மனைவி நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து எப்போ எது வேணாலும் வந்து நடக்கும். எந்த செகண்ட் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். இந்த செகண்ட் இப்படி யோசிப்பாங்க, அடுத்த செகண்ட் நாங்கள் ஒன்று சேரணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த படத்தில் கூட வந்திருப்பேன், ஆண் பாவம் பொல்லாததில் கூட லாஸ்ட் டைமில் 2 பேரும் இதே டிவோர்ஸில் போய் கட்டி பிடிச்சிப்பாங்களா? எது வேணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். கணவன் மனைவி விஷயத்தில் எது வேணாலும் நடக்கும். சங்கீதா வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வந்து நான் எவிடன்ஸ்லாம் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்போஸ் அவங்க எவிடன்ஸ் இந்த பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் விட்டாங்கன்னா விஜய்க்கு எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும் சார்? தண்டனைலாம் இருக்குமா? அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வெளியில் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் வந்து சீரியஸாக வந்து போக ஆரம்பிச்சிடும். நான் இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மன உளைச்சல் ஆரம்பிச்சது, எனக்கு வந்து இவங்க வந்து வேறு மாதிரி வந்து உறவில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து கேஸில் வந்து அது கிரிமினல் ஆக்ஷனாக கூட வந்து அவங்க வந்து எடுக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு விதமாக போயிடும். ஆக்சுவலாக வந்து கணவன் மனைவி அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3வது மனுஷங்க வந்து உள்ளே வரவே கூடாது. 3வது மனுஷங்க வந்து வந்தாங்க அப்படின்னா அது அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகும் சட்டப்படி. ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது டிஸ்பியூட்டு. ஸோ நிறைய மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும். இப்போவும் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு தானே இருக்குது. செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா உடனடியாகலாம் முடிக்காது, அது வந்து தொடரும். அது வந்து என்ன வேணாலும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இது என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியாதுல்ல. என்ன மன உளைச்சலா இல்லை வந்து உடம்பு ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகளை அனுபவிச்சுருந்தாங்க அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு கூட வந்து அவங்க வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ணலாம், சொல்ல முடியாது நம்ம. அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது கேஸ் வந்து தொடரும். இப்போது அவங்க வந்து ரைஸ் பண்ணது வந்து டிசம்பர் மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஃபைலை யார் சார் லீக் பண்ணால்? மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் ஃபைல்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் வந்து லீக் ஆகாது. இப்போ பட்டுன்னு லீக் ஆகிடுச்சு. அதை பற்றி என்ன சார்? அதாவது வந்து எந்த ஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற பேப்பர்ஸை வந்து லீக் பண்ணக்கூடாது. பட் இது யாரோ தெரியல வந்து எப்படியோ வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து மீடியாவில் வந்து லீக் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அது யார் லீக் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விசாரணை செஞ்சால் அது யார் லீக் பண்ணாங்கன்றது தெரிய வந்துடும். இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும் சார். இது வந்து ஆக்சுவலாக இல்லீகல் மாதிரி தான், ஓகேங்களா? கோர்ட்டில் இருக்க அது ஒரு பர்சனலை வெளியே சோசியல் மீடியாவில் விட்டது ஒரு இல்லீகல் தான். இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும்ல அது யார் லீக் பண்ணா அப்படின்னு சொல்லி. அது யாரும் பார்ட்டிஸில் இது பண்ணாங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது அங்கே இருக்கிற என்னன்றதே வந்து தெரியல.
ஸோ அது எப்படியும் வந்து லீக் ஆகிடுச்சு. பட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஸோ சைபர் கிரைமில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் வந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு மனு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபஸ்ட்டில் எந்த மொபைல்லேருந்து வெளியில் வந்தது அப்படின்ற முதல் கொண்டு எடுத்துடலாமா இன்ஃபர்மேஷன். மொபைல்லேருந்து வந்ததா, இல்லை லேப்டாப் மூலிமா வந்ததா, இல்லை டேப்லெட் எதில் எப்படி அது வந்து பேப்பர்ஸை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்காத ஒரு விஷயன்றதே ஒன்றும் இல்லை, தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த பார்ட்டிஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். இது என்னுடைய பர்சனல் விஷயங்கள், எப்படி வந்து நீங்கள் வந்து லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வழக்கை கூட தாக்கல் செய்யலாம். ஆனால் அதுக்கும் விஜய் எதுவுமே வாய் திறக்க மாட்டாரு. இல்லை, எல்லாத்துக்குமே வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கோர்ட்டில் தான் பேசணுன்னு கூட வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ கோர்ட்டில் வந்து கேஸ் வரும்போது அந்த கோர்ட்டில் கூட வந்து பேசலாம். இப்போ அவங்களே வந்து பெட்டிஷனில் வந்து சொல்கிறாங்களே, அவங்க அந்த பெட்டிஷன் வந்து லீக் ஆகிருக்கு இல்லையா. இப்போ அந்த பெட்டிஷன்லவே சொல்கிறாங்க, மீடியா மூலியமாவோ இல்லை வேறு எந்த ஒரு மூலியமாவோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து தடை விதிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து எதுவுமே வந்து இது பண்ண முடியாது. ஆனால் எல்லாருமே வந்து பட்டன் டிவோர்ஸ்னு எல்லாம் ஃபோக்கஸாக அதில் தான் போயிட்டாங்க, லீக் பண்ணது யார் அப்படின்றது போல. அதுதான், அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கன்சர்ன் பார்ட்டிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விசாரணை செஞ்சு அது யாருன்றது தெரிய வந்துருமில்ல. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையே. அப்புறம் இன்னொன்றும் சங்கீதா சொல்லியிருந்தாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து சிங்கிள் ஃப்ரேமில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன சார்? பர்சனல் மேட்டர்ஸை வந்து பேசணும் அப்படின்னா ஃபேமிலி மேட்டர்ஸில் சிங்கிள் ரூமில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க விசாரணை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா பர்சனல் விஷயங்கள் தான் வந்து நிறையா வந்து இருக்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க அப்படின்னா, ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஜட்ஜுக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாங்க அப்படின்னா, எங்களை தவிர வேறு யாருமே வந்து இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடாது, ஈவன் அட்வொகேட்ஸ் கூட வந்து அங்கே இருக்கக்கூடாது, அவங்க சார்பில் அட்வொகேட்ஸ் கூட அங்கே இருக்கக்கூடாது, நானும் என்னுடைய கணவர் மட்டும்தான் வந்து கோர்ட்டு ஹாலில் வந்து இருக்கணும், இல்லை அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க வந்து பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சிங்கிள் ரூமில் கூட வச்சு விசாரணை நடத்தலாமே. ஃபேமிலி கோர்ட்டில் அந்த மாதிரி வந்து நடக்கும் எப்போவுமே. ஒரு சில மேட்டர்ஸ் வந்து வரும்போது, சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து பேசும்போது அவங்கள தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஜட்ஜு இருப்பாங்க, நீதிபதி இருப்பாங்க, 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு விசாரணை நடக்கும். ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்ஸு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.